Fine, welcome back. இந்த செஷன் வந்து சிவில்ல பாஸ் பேப்பர் ரைட் போயிட்டு இருக்கு. சிவில் பாஸ் பேப்பர்ல கடைசி 2017 ஆண்டு பேப்பர் ஃபுல்லா பார்த்து முடிச்சோம். இப்ப பார்க்க போறது வந்து 2019 ஆண்டு. சிவில் இருந்துச்சுன்னா சிவில்ல மத்த ஏரியாவெல்லாம் இல்லாம சிவிலுக்குரிய எந்த ஏரியா மட்டும் பார்க்க முடியுச்சுன்னா சிவில்ல 4வது யூனிட் இருக்கு தானே நம்முடைய பிசிடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அதுக்குள்ள வர ஏரியாவை தான் நம்ம பார்த்துக்கு வரோம். ஓகே பாயிண்ட் ரைட். இப்போ பாஸ் பேப்பர் எடுங்க எல்லாரும் ரைட். வளமையாக ஸ்க்ரீனில் கேடி எல்லாம் முறை நம்பர் அப்படியெல்லாம் போட இல்லாது. நீங்கள் என்ன செய்யணும், இது மாறணும், பேப்பர் எடுத்து பெரட்டுங்க, பெரட்டி பாருங்க ரைட். 2018 ரைட் 9ஆம் கேள்வியில் பார்ட் ஏ பார்ட் வந்து நீர் சுத்திகரிக்கிற சம்மந்தமாக வருது. அதெல்லாம் நம்ம இன்னும் படிக்கிறது. ஓகே ரைட். இப்போ நான் பார்க்க வேண்டியது பி பார்ட்ஸ். பி பார்ட்ல கேள்வி பாருங்க. ஆங்கில கட்டுமுறைக்கேற்ப சுவர்கள் கட்ட உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒரு தனிமாடி வீட்டின் கூரை களிமண் ஓடுகளால் வேயப்பட்ட மூடிய இணை பத்தி கூரையாகும். என்ன கூரை அது கட்டுப்படுது? மூடிய இணை கூரைலா, மூடிய இணை பத்தி கூரை இல்லையா? மூடிய இணை கூரை. மூடிய இணை கூரை கட்டுப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு தனிமாடி கட்டடம், மேலுக்கு மாடி பிளேட் கொட்டுப்பட்டியா இல்லை ரைட். தனிமாடி கட்டடம் கட்டுப்பட்டிக்கு என்ன சுவரால கட்டுப்பட்டியா? என்ன கட்டாது? ஆங்கில கட்டி சுவர்னா நான் கேள்வி ஆரம்பிக்குது. விளங்குதா? கேள்வியெல்லாம் பாருங்க. ஆங்கில கட்டி சுவர் கட்டுப்பட்டிக்கு அதுக்கு மேல என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கின்றால் ரைட். உங்களுக்கு பத்திக்குறை செய்யப்பட்டியா கூரோட சாய்வு வந்து 30 பாகையில் இருக்கான் ரைட். ஈரம்புகா வரியிலிருந்து டிபிசி ரைட். ஈரம்புகா வரியை சொல்றது டிபிசி உங்களுக்கு தெரியும். நான் அத்திவாரம் படி கூட ஈரம்புகா வரி உங்களுக்கு கீறி காட்டினேன் ரைட். அந்த ஈரம்புகா வரி என்ன, இப்படி செவர் இப்படி மேலுக்கு வருதுன்னா அந்த கீழுக்கு ஒரு இந்த துண்டு ஒன்று இருக்குதானே, இதான் என்ன ஈரம்புகா வரி ரைட். இதுக்குள்ள வாரம் ஓகே. இப்ப ஈரம்புகா வரி ரைட். இந்த ஈரம்புகா வரி தானே ரைட். இந்த ஈரம்புகா வரினா சிலுப்படி வரையுள்ள தூரம் 3000 மில்லிமீட்டர் ஆகும். இது ஒரு வித்தியாசமான கேள்வி இல்ல? இப்படி ஒன்று நீங்க இதுக்கு முதல் கண்டிக்க மாட்டீங்க சிவில் ரைட். இது என்னன்னா இதுதான் QS குவான்டிட்டி சேவரிங்ல பிடிஎஸ்க்குள்ள வரதுல அந்த வீட்டுக்குள்ள ட்ராயிங் வரைகிறதுக்கு தானே அந்த ட்ராயிங்க சிவிலுக்குள்ள கொண்டாந்து கேள்வியா கட்டிக்க. அந்த ட்ராயிங் இந்த கேள்வியில பாருங்க ரைட். இந்த கேள்வியில பாருங்க இப்படி நான் பாக்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கிற இந்த ஏரியா தான் ஓகே ரைட். அப்ப என்னங்கிறது என்ன, இந்த சதுரம் அண்ணா மேலுக்கு உங்களுக்கு வழங்குறதுக்கு பேர் என்ன? இதான் சுவர். வழங்கிட்டா? சுவரோட மேலுக்கு இந்த பார்த்தா எப்படி விளங்கு? இப்படித்தானே விளங்கு. விளங்குதா? ஒரு சுவரை நல்லா பாருங்க. என்ன இப்படி கட்டிக்கிறது அண்ணன் இப்படி உங்களுக்கு விளங்குற இந்த கோடு அண்ணன் இப்படி விளங்குதுல டைட்ல, அதுதான் செவர். விளங்கிட்டா? செவர் அந்த அதான் என்ன கட்டடம், மொத்த கட்டடத்துல செவர். விளங்குதா? படத்தை நல்லா பாருங்க. இதான் மொத்த கட்டடத்துல செவர். பாருங்க மொத்த கட்டடத்துல அகலம் எவ்வளவு? அகலம் சைட்ல எப்படி போட்டீங்க பாருங்க. எத்தனை? 5000. அகலம் கட்டடத்துல 5000. அப்ப இந்த கூரையும் இதே அகலம் 5000த்துக்கு அகலத்துக்கு வரும். சரியா? போல கட்டடத்து செவர் இதாம்டா, கூரை இப்படி போட்டா இதே 5000 தானே கூரையும் வரும் ரைட். அங்கல பாருங்க ரைட். 5000. நீளம் எவ்வளவு? 8000. நீளம் நான் போட்டி 8000. நீளம் நான் போட்டி 8000. அப்ப கூரை 5000 அகலத்துக்கு 8000 நீளத்துக்கு என்ன செய்யணும்? அப்படியே போகணும் ரைட். அத படத்தை பார்த்துக்கங்க. பார்த்துக்கிட்டு இப்ப கேள்வியை பாருங்க. ரோமனுக்கு 3ஆம் கேள்வி. கட்டடத்தின் வெட்டுத்தளம் x வழியே அம்புகுறி எக்ஸின் திசைக்கு நோக்கும் போது தோற்றும் குறுக்குவெட்டு தோட்டத்தை அளவீட்டை குறித்து பேரோட வரையட்டான். x எப்படி வெட்டுப்படி? இப்ப இப்படிதானே வெட்டுப்படி. இது x என்ன திசையில நோக்கப்படுதான்? x திசையில நோக்கப்படுதான். அப்ப கூரைய இப்படி போட்டு அங்க இருந்து என்ன செய்யறான் பார்த்தான். விளங்குதா? கூரை இப்படித்தானே போடுவாடு கட்டடத்துக்கு. விளங்குதானே? கூரை இப்படி போடுவாடு போட்டு எக்ஸ் திசையில என்ன செய்யட்டான் அங்க இருந்து பார்க்கட்டான். பார்த்தப்ப கூரை எந்த முகம் விளங்கு?
இந்த முகம் இந்த முகத்தை பண்ணி என்ன செய்யணும் அப்படி எடுத்துக்கோ ஒண்ணு கொஞ்சம் வரையணும் வரைய கொண்டாலே அவன் ஏற்கனவே சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணணும் எத்தனை வகை சாய்வுல கூரை அமைக்கப்பட்டிருக்கி 30 வகை சாய்வுல அமைக்கப்பட்டு எவ்வளவு அகலத்துக்கு கூரை வரும் இப்ப 5000 அகலத்துக்கு என்ன செய்யும் 5000 அகலத்துக்கு என்ன செய்யும் கூரை வரும்ங்கிற விஷயத்துல நீ என்ன செய்யணும் அறையணும் இதுக்குள்ள பாரு அங்கலையும் இங்கலையும் 1000 சந்தியா பாத்தியா கேளிலே பாரு அங்கலையும் இங்கலையும் இன்னொரு 1000 தந்திக்கா முழங்குதா கேளிலே அப்ப இன்னொரு 1000 தந்திரிக்காண்டா என்னத்துக்கு அந்த 1000 தந்தியா என்றால் கூரை இப்படி வந்து கட்டடத்தோட நிப்பாட்டுறியா கூரை அங்கலையும் ஒரு துண்டு இறங்குமா இல்லையா கீழுக்கு தாழ்வாரம் வர அந்த சைட்டுக்கு போகுமா இல்லையா தாழ்வாரம் வர கூரோட இறங்கி வர பகுதியான என்ன அந்த 1000 விளங்குதா டேய் நல்லா கவனிங்க இந்த கூரை இதோட நிக்கி இங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தந்திக்கான எவ்வளவு இவ்வளவும் 1000 தந்திக்காங்க அதே மாதிரி இங்க கவனிங்க இன்னைக்கு இவ்வளவும் 1000 சொல்லி தந்திக்காங்க அவ கருத்து ரைட் போட கவனிங்க கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கூரை இங்கல கீழே கொஞ்சம் தாழ்வாரம் வர இறங்கி போகுது இங்கல கொஞ்சம் இறங்கி போகுது இறங்கி போற துண்டு எவ்வளவு 1000 அர்த்தம் இப்ப எக்ஸ் வச்சு போட்டு இப்ப மூடிய இணைக்கூரோட பலன் நமக்கு தெரிஞ்சா மூடிய இணைக்கூரையில இந்த விஷயத்தை குறிச்சு காட்டுறேன் அவ்வளவு வேணும் ரைட் அப்ப இது வர செஞ்சுக்கு அந்த அவ்வளவு கேள்வியில இந்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது விளங்குதா இப்படி போக கேள்வி ஹார்ட் ஆயிட்டு போ ரைட் இப்ப விஷயத்துக்கு வரேன் இப்ப இதுக்கு மூடிய இணைக்கூரை வரையணும் என்றால் அது சின்ன விஷயம் அவ்வளவுக்கும் தெரிஞ்சுக்கணும் அதோட சேர்த்து மூடிய இணைக்கூரை என்ன செய்யணும் மண்டைக்குள்ள படம் இருக்கணும் ரைட் இப்ப பாரு என்ன செய்யறேன்னா ஓகே செவரு அங்கிருந்து பாக்க கட்டிடத்தை பேப்பர் நல்லா பாரு இப்படித்தானே இங்கல இருந்து பாக்க நான் மேலுக்கு பிளான் வியூல இது இப்ப பார்க்க போற என்ன வியூ சைட் வியூ சரியா போலயா கவனிங்க இந்த வியூ பிளான் வியூ நல்லா பாரு இது பிளான் வியூ மேலுக்கு இருந்து பார்க்கும் இப்ப தொட்டில இப்படி மேலுக்கு இருந்து பார்த்தா என்ன வரும் இந்த பிரேம் தானே வளரும் அதுதான் இந்த செவர் விளங்கிட்டு தானே இப்படி இப்ப இங்க இருந்து பார்க்க போறோம் கூரை அவ கூரை இப்படி இருக்கு இப்ப இங்க இருந்து பார்த்தா என்ன முகம் வழங்கும் கூட இந்த முகம் வழங்கும் இந்த அகலம் தானே எவ்வளவு 5000 இங்க இறங்கிட்டு என்ன வர்றது என்ன 1000 விளங்கிட்டா 1000 விளங்கிட்டா ஆனா மொத்த அந்த பொடியை காட்டணி போடுறதுக்குள்ள 5000 அப்ப இங்க இருந்து பார்க்கணும் அந்த ஷோர் வசந்திக்கிறத கீர்த்து என்ன செய்யணும் நீங்க காட்டணும் ரைட் அவ கவனி நல்லா கவனி இந்த படத்தை ரைட் இன்னைக்கு அந்த ஷோர் இன்னைக்கு ஷோர் சரியா இப்ப ஷவர் என்ன கவனி ஷவர் 2 சத்தியாச்சு ரைட் இந்த ஷவர் 2க்கு கடையில இருக்கிற தூரம் எவ்வளவு வெளியே பாருங்க ஷவர் 2 கடையில தூரம் எவ்வளவு 5000 பாரு எக்ஸ் டு எக்ஸ் அந்த திசை எத்தனை 5000 எத்தனை 5000 எவ்வளவு அம்புக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியும் ஒழுங்கு என்ன செய்யுங்க போடுங்க 5000 இதுக்கு மேல கூரை என்ன செய்யுது வருது டேய் கூரடை சாய்வு ஒன்றுன்னா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த விடத்தை வாரதுக்கு பேர் என்ன சுவர் வளை விடத்தை வருவார் யாரு சுவர் வளை இந்த சுவர் வளையிலிருந்து 30 பாகை சாஞ்சிருக்கீங்கிறத நல்ல விஷயத்தை வழங்கணும் எப்படி என்றால் இன்னைக்கு வாரா இந்த 2 சுவர் வளை கிடையாது நான் நேரு இது போறேன் இன்னைக்கு கூரை தானே மூடிய இன்னைக்கு வேளாண் எடுக்கிறேன் மூடிய கூரை இந்த விடத்தை வரைஞ்சி போட்டு இன்னும் விடத்திலிருந்து இந்த கூரை சாஞ்சிக்கிறது இந்த சாய்வு இருக்குதானே இந்த சாய்வு தான் எத்தனை பாகம் இருக்கணும் 30 பாகை வழங்குதா அதே மாதிரி இஞ்சால பாகம் எத்தனை வைக்கணும் 30 பாகம் இருக்கணும் வழங்குதா அப்படி வரைஞ்சி அப்ப எப்படி வரும் இன்னைக்கு பாரா இவ்விடத்தை யார் வருவா முகட்டு வலை வருவார் முகட்டு வலை வந்தால் 4 3
சரியா? இப்ப பாரு, இன்னஞ்சல் இறங்கிக்கிற ரெண்டு எவ்வளவு அகலம்? சுவர்ல இருந்தாங்கள எவ்வளவு? 1000. சுவர்ல இருந்தாங்கள பாருங்க 1000. ரைட். அதே மாதிரி சுவர்ல இருந்து இஞ்சால எவ்வளவு? 1000. லைட்டா 1000 வந்து மேலுக்கு போடணும். உங்களோட இடம் இல்லாத இடத்துக்கு போட்டு 1000. ஓகே, 1000. எத்தனை பாக சாய்வு? 30 பாக சாய்வு. அந்த 30 பாக நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் இதுக்குள்ள காட்டணும். ரைட். 30 பாக சாய்வு தெரியும். இப்ப இதுக்கு மேல என்ன வரணும்? சிலாகம். சிலா வரணும். சலாகை. இது வந்ததுக்கு பிறகு சலாகைக்கு மேல யார் வருவா? 3 பொருள் வருவார்ல. என்ன ஓட்டிக்காம்? ஓடு ஓட்டிக்காம்ல. ஓடு ஓட்டி. ஓகே. இந்த சைடுல கீழுக்கு இறங்கி வர்றதுக்கு பேர் என்ன? தாழ்வாரம். ஞாபகியா? என்ன? தாழ்வாரம். தாழ்வாரம். இது வந்து என்ன? தாழ்வாரம். நடுவுல வாரது, நடுவுல வாரதுக்கு பேர் என்ன? இழு வளை. வளைடா இழு சட்டம் சொல்றாங்க. இதுக்கு பேரு இழு வளை, இழு சட்டம். 2 3 தான். இல்லனே இழு வளை. நடுவுல வாரால் யாரு? மேலுக்கு வாரால் முகட்டு வளை. முகட்டு வளை. சரியா? அப்ப அவங்க கேட்டது என்ன? எக்ஸ்ட்ரா படத்தை பார்த்தா தோன்ற படம் என்ன உங்களுக்கு? நல்லா பாரு. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா இஞ்சால பக்கத்துல பாத்தீங்க, இஞ்சால பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கூரை உங்களுக்கு எப்படி விளங்குது? இன்னும் இன்னைக்கு செவரு வந்து உயர்ந்துருக்கு. உயர்ந்து அதுக்கு மேல இன்னைக்கு இந்த கூரை சேட்டா அப்படி வழங்கிட்டா. ரைட். அப்ப இது என்ன செய்ய வரையும். இதனைங்க பார்த்து வரைங்க. ரைட். அடுத்த வேலையை பாருங்க. ஏயின் மூலம் காட்டப்பட்டுள்ள சுவர் மூலையில் இரு அடுத்துள்ள வரிகளுக்கான செங்கல் அடுக்கப்படும் விதத்தை ஒரு பக்கத்திற்கு 4 செங்கல் நீளப்பாட்டில் என்ன செய்யட்டாம்? வரையட்டாம். ஏங்கிற மூளையை பாரு படத்துல. நரி. ரைட். ஏங்கிற மூளை நரி. ஏங்கிற மூளை ஒரு டானா மாதிரி மூளை, எல் மூளை. சரியா போலையா? இப்படி எல் மூளை. இந்த எல் மூளை இப்ப என்ன கட்டுல கட்டுப்பட்டிக்கு? ஆங்கில கட்டுல கட்டுப்பட்டி. கேளில ஆரம்பத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஆங்கில கட்டு மூலம் கட்டப்பட்டுள்ள சுவர்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த எல் மூளை கவனிங்க பாரு. இந்த எல் மூளை வந்து எல் மூளை வந்து ஆங்கில கட்ட கட்டுப்பட்டி. எத்தனை செங்கல் நிலத்துக்கு கட்டுறான்னு சொல்லிக்கான்? 4 செங்கல் நிலத்துக்கு கட்டுட்டான். அப்ப 4 செங்கல் நிலத்துக்கு அஞ்சல 4 இஞ்சல 4 வரணும். அப்போ ஒரு செங்கல் அகலம் எத்தனை செங்கல் அகலம் ஒரு நீளத்துக்கு சமன்? 2 அகலம் 1 நீளத்துக்கு சமன். அப்ப நீளப்பாட்டில் வைக்க போனா இப்படி 2 கல் வச்சோம்டா மேலுக்கு ஒத்த கல் சரியா சமனா வரும். சரியா போலையா? ரைட். இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்னா 2 வரியை நீங்க என்ன செய்யணும்? முதல் வரைஞ்சு காட்டணும்ல. முதலாம் வரியை வரைஞ்சு காட்டணும், 2ஆம் வரியை வரைஞ்சு காட்டணும். அப்ப 4 கல் வைக்கணும். 4 கல் வைக்கணும் என்றால் விஷயத்தை கவனி. 4 என்றால் ஆங்கில கட்டுல எத்தனை கல் வைக்குது? நீளப்பாட்டுல டே ஆங்கில கட்டை பாரு. இப்ப இப்படி ஒரு கல் வச்சாங்கன்னா அதே மாதிரி இஞ்சால ஒரு கல் வச்சாங்கன்னா முடியுதா விளக்கம்? எத்தனை அகலம் வரணும்? இப்படி 2 கல்லுல வைக்கணும். நீளப்பாட்டுல நினைக்கினா ஆங்கில கட்டு ஒத்த கல் வச்சு கட்டுற கட்டா 2 செங்கல் அகலம் இல்லாது. ரைட். அப்ப பாருங்க, ஒரு செங்கல் நீளத்துக்கு என்ன செய்யும்? ஒரு அகலம் இல்லை. அப்ப 2 கல் நீங்க என்ன செய்வீங்க? இப்படி வைப்பீங்க. ஓகே. 2 கல். எத்தனை கல் மொத்த நீளம் வரணும்? 4 கல். ரைட். அப்ப 2ஆவது கல். ரைட். அதுக்கு இது 2ஆவது கல். நாலு கல்ற நீளத்துக்கு வந்துச்சு. இப்ப டானா நிச்சயம் மடிக்கணும். டானா மடிக்கணும் என்றால் படத்தை பாரு. இங்க இருந்து பெஞ்சாலே வருது. ஏ படம் இப்படிலாம் வருது. ஏ படம் இப்படிதான் வருது. இதுல ஏ இப்படிதான் வருது. இப்படி வருந்தால்
ஒரு லைன்ல இருந்து இன்னொரு லைனுக்கு மாறப்புறமாக இருந்தால் மோளை அது இஞ்சால பக்கத்துக்கு தான் நம்ம கட்ட போறோம். இஞ்சால பக்கத்தானே கட்ட போறோம். கட்டப்புறம்டா நல்லா கவனி. இந்த கல்லுல மோளை அது இந்த பக்கம் என்ன பக்கம் வழங்குது? தலைக்கல் பக்கம் தானே வழங்குது. தலைக்கல் பக்கம் வரத்து வழங்கினா தலைக்கல் பக்கத்துக்கு அடுத்ததாக கட்டாயம் என்ன வரணும்னு சொல்லிக்க, நான் குயின் க்ளோசர் வரணும்னு சொல்லிக்க. ரைட், குயின் க்ளோசர் வரணும்னு சொல்லிக்க. அப்ப குயின் க்ளோசர் நம்மளுக்கு தெரியும், இந்த ஒரு கல்ல நீளப்பாட்டுல அரவாசா புரிச்சது. அப்ப இந்த கல்ல நீளப்பாட்டு அரவாசா புரிச்சேன்டா இப்படி வரும். தெரியவலையா குயின் க்ளோசர்? இப்ப இப்படி ரெட்ட கல் இப்படி எத்தனை கல் வரும்டா பாருங்க. இப்ப இங்க ஒத்த கல்லா போயிடுச்சு, விளங்குதா? இப்ப இந்த அகலத்துக்கு ஒத்த கல் இருக்க போதா இல்லையா? 2 செங்கல் அகலத்துக்கு இஞ்சில வர ஒத்த கல் வரப்போகுது, விளங்கிட்டா? ஒத்த கல் வரப்போகுது. நான் 4 செங்கல் நீளத்துக்கு வரணும்டா. இப்ப எத்தனை கல் வரணும்? 2 சொல்லி பார்த்தா ஒரு கல்லுக்கு 8 கல் வரணும். சரியாவல? 4 செங்கல் நீளத்துக்கு உங்களை கட்ட சொல்லியா? 4 செங்கல் நீளம் இஞ்சில பக்கம் உங்களுக்கு தலைக்கல் தம்புல வரப்போகுது. தலைக்கல் வரப்போனா 2 தலைக்கல்ல அகலம் தான் ஒரு செங்கல் நீளத்துக்கு சமன். அவ மொத்தம் 4 செங்கல் நீளத்துக்கு செய்யணும். எத்தனை தலைக்கல் வேணும்? 8 வேணும். அவ மூணாவது கல் வச்சுட்டாய். அடுத்து எத்தனை கல் வைக்கணும்? 2வது கல். இப்ப பாரு, ஓகே, 2வது கல், 3வது கல், 1 2 3 4 5 6 7 8. சரியானே? 8 கல். 8 கல்லு இந்த குயின் க்ளோசரை கழிச்சு நல்லா ஞாபகம். குயின் க்ளோசரை நல்லா இருக்கும், இல்லைங்களா? ஓகே, அப்போ 8 கல் என்ன உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்ய? அப்படியே தொடர்ந்து இப்படி போகும். சரியா? அப்ப இந்த மூலோட முதலாவது வரியை வச்சாச்சு. 2வது வரி வைக்கிறேன் என்ன செய்யும்? இப்படி வச்சதப்ப இப்படி வைக்கணும் இல்ல? இப்படி வச்சத இப்படி வைக்கணும். இப்படி வைக்கணும்டா. இப்படி போன பக்கம் இப்படி வரப்போகுது. இப்படி வச்ச கட்டு பிஞ்சு வரப்போகுது. அதானே விளக்கம்? ரைட். அப்ப அதை என்ன செய்வோம்? வரேன். அப்ப நான் என்ன செய்யறேன்? இடத்த வரேன். ஓகே, இப்ப எனக்கு இந்த 2 லைன் வரணும். அதானே இடத்த விளக்கம். அப்ப நான் என்ன செய்யணும்? ஒரு 2 லைன் வைக்கிறேன் பாருங்க. ரைட், நீங்க என்ன செய்ய? பக்கத்துக்கு முதல்ல வரைஞ்சி ஆட்டணுமா? 2 பாரு, 4 வச்சுட்டு 4 வச்சு போட்டு இப்ப நான் டிரெக்ஷன் இப்ப கீழே கறக்க போறேன்ல. டிரெக்ஷனை கீழே கறக்க போறேன்டா. அவ்வளவு திஞ்சால பக்கம் எனக்கு இப்ப என்ன சட்டு விளங்கு? தலைக்கல். தலைக்கல் எவ்வளவு யார் வரணும்? கட்டாயம் குயின் க்ளோசர் வரணும். நல்லா பாரு, இந்தியால பக்கம் நீ கட்டினாயிட்டாலும் அங்கே பக்கம் பாருங்க நீடிச்சு கட்டு நீடிச்சமும். இங்க இருந்து பாரு, நீடிச்ச முகம் நீடிச்ச முகம் நீடிச்ச முகம் நீடிச்ச முகம். இப்ப நெஞ்சில கட்ட போறாய். ஸ்டார்டிங்ல இருக்கு தலைக்கல் முகம். தலைக்கல் முகம் இருந்ததுனால குயின் க்ளோசரை போட்டேன். அதே மாதிரி இந்தியால நீடிச்ச முகம் இருந்து சும்மா கட்டி கொண்டேன். இப்ப இந்தியால நீ வைக்க போற கல் எல்லாம் இப்படி ஒத்த கல்லா வர போறதுனால தலைக்கல் முகம் தானே குழங்க போகுது. அப்ப தலைக்கல் முகம் மூணாவது தலைக்கல் அடுத்த என்ன செய்யணும்? கட்டாயம் குயின் க்ளோசர் வைக்கணும். அப்ப குயின் க்ளோசர் என்ன செய்வானி? இப்படி வைப்பா. வச்சா இவன் மூணாவது கல் வேணும். இன்னும் எத்தனை நாள் வேணும்? 7 கட்டு வேணும். அப்ப என்னவா? இது ஒழுங்கு அடிக்கணும். நீ அடிக்கிறதுல நல்லா பாத்துக்க. இப்ப நீ 2வது அடிக்கல போடு. இந்த கோல்ல ஒரு அரைக்கல்ற அகலம் சரியான இதுல இருந்து வரணும். இந்த ஜாயிண்டையும் இதையும் பாத்துக்க நல்லா. தானே? இப்படி வந்து இப்படி போகுது, விளங்கிட்டா? இதுவும் நேருக்கு நேரம் வந்தா பச்சை போல நினைக்கிறது. ரைட், என்ன செய்யப்படா? இதுக்கு நேரம் அப்படி பச்சை இப்படி நேரம் வரப்பட. ரைட்டா? குயின் க்ளோசர் வச்சுக்கிறதுனால என்ன தள்ளி வருது பாரு. நான் இதுவும் தள்ளி வருது. இந்த கோடு நேரம் வந்துச்சுல போல. ரைட், ஓகே. ஓகே, இதான் என்ன வரி? இது எத்தனை வரி? மூணாம் வரி. திரும்ப இந்த வரி எத்தனாவது யூஸ் ஆகும்? 3வது யூஸ் ஆகும். திரும்ப 5வது. இது எத்தனாவது யூஸ் ஆகும்? 2வது, 4வது, 6வது. 6ஆம் வரிங்கிறது என்ன செய்யணும்? அடிக்கணும். ஓகேயா? என்ன செய்யுங்க? ஒழுங்கா பார்த்து எழுதுங்க. கேள்வியை வாசிக்கிறது ஃபைனல் பேப்பர் இப்படிதான் வரும்.
இப்ப பாருங்க நீங்க உங்களுக்கு இது வரையறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குது ஃபைனல் எக்ஸாம்ல இது சின்ன ஒரு துண்டா போட்டீங்கடா நாம எவ்வளவு எழுத வேண்டி வரும் வெறும் 2-3 மணி நேரத்துக்கு அப்ப நாம எவ்வளவு போகணுங்கிறத பாத்துக்கங்க கிறுக்கன் மாதிரி இப்ப கிரிஞ்சா தெரிஞ்சோம்டா கடைசி வர அப்படி தண்டிக்க வேண்டி வரும் ஓகே இதை பார்த்து என்ன செய்யுங்க அழகா வரைங்க குயின் க்ளோசர் என்ன செய்யுங்களா குயின் க்ளோசருக்கு நேரம் கோட் அடிச்சு குயின் க்ளோசர் காட்டுங்க இதுக்கு மாதிரி நான் பறஞ்ச கீழே கீழே வரையாம படத்தை 3ஆம் இருந்தா இது பக்கம் கழிச்சணும் 2ஆம் மாதிரி வரணும் சரி அந்த 2ல இருந்து காட்டணும் படத்தை காட்டுங்க எனக்கு தானே படத்தை காட்டுங்க 4 ரைட் 4 செங்கல் வரி நீளம் 4 செங்கல் நீளம்னு சொல்லி போடுங்க 4 செங்கல் நீளம்ங்கிறத படத்தை காட்டுங்க மூணாம் கள்ளி 30,000 தரம் பார்த்துருக்கீங்க இதுவரையில 3ஆம் கள்ளி கூரை ரைட் மூடுகைக்கும் கூரை சட்டக கூறுகளுக்கும் பயன்படுத்தப்படும் இரு மாற்று பொருட்களை இதன் குறிப்பிடுது கூரை சட்டக பொருட்கள்னா இந்த கூரையை அமைக்கிற பொருட்கள் கூரை மூடுகைண்டா மேலுக்கு போடுற ஓடு இருக்கு மாதிரி சாமான் அஞ்சல்றான்னு சொல்லி கூரை மூடுகை அப்ப இதுல இருக்கிற மர சாமான தவிர வேற சாமான் நீ இப்ப சொல்லணும் சொல்லுங்க என்ன யூஸ் பண்ற தகடு ஊர் பாக்கியல எழுதாம கூரை சட்டகத்தின் உறுப்புகள் கூரை சட்டகத்தின் உறுப்புகள்டா அதுக்குள்ள வார ஃப்ரேம் அதுக்குள்ள வார மரம் அதுக்கு பயன்படுத்தப்படுறது என்ன பயன்படுத்தலாம் மரத்துக்கு பயிலா நீங்க என்ன கல்வனைஸ் அயன் பயன்படுத்த இருப்பது என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் அப்ப என்னதுங்க உருக்கு உருக்கு ஏய் ரெக்கார்டிங் போது சத்தம் உருக்கு உருக்கு ரைட் கமா என்ன செய்யலாம் இந்த குட்டை இதுக்கு பயிலா உருக்க பயன்படுத்தலாம் அப்படி இல்லாம மொத்தமா கொங்கிரீட்டும் போடலாம் ரைட் கொங்கிரீட்டு 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 கேட்கிற கேள்வி கொஞ்சம் லெந்தா தமிழ் கொஞ்சம் டிஃபரெண்ட் தான் காரணம் சிங்கள பேப்பர் டிரான்ஸ்லேட் பண்றது சரியானே அடுத்து அதுக்குள்ள எழுதுங்க கூரை மூடுகை நீங்க இப்படி போட்டு தான் எழுதணும் வேண்டாம் கூரை மூடுகை தனியா கேட்டியான் சட்டத்துக்கான பாகங்கள் தனியா கேட்டியான் இப்ப கூரை மூடுகை எழுதுங்க நாட்டோடு நாட்டோடு கூரை மூடுகை நாட்டோடு கமா கொங்கிரீட்டு தகடு கமா கொங்கிரீட்டு தகடு கமா கண்ணார் தகடு கண்ணார் தகடு ரைட் அவ்வளவு ஓலை வகைகள் பிளாஸ்டிக் தகடு உலோக தகடு கண்ணார் தகடு சரியான ஷீட்டு போடலாம் ஓலை போடலாம் இல்லை இழுக்கு போடலாம் இதெல்லாம் நீங்க செய்யலாமா இல்ல எழுதலாம் ரைட் அடுத்த கேள்வி உரோமேலக்கம் 4ஆம் கேள்வி உரோமேலக்கம் 4ஆம் கேள்வி ஜன்னல் வழிக்கு மேலே 3.5 நீளம் உள்ள ரைட் ஜன்னல் வழிண்டா என்ன ஜன்னலுக்கு வைக்கிற இடம் ரைட் அதுக்கு மேல ஜன்னலுக்கு மேலான லிண்டர் வைக்கிறேன் ரைட் மேலே 3.5 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாவுபடியை ரைட் 3.5 நீளம் வைக்கிற ரைட் நல்லா கோணி ஜன்னல் வழி நரி இதுக்கு மேல என்ன செய்ய போறோம் இந்த லிண்டர் வைக்க போறோம் ரைட்டா இந்த லிண்டருங்கிறது ஜன்னலுக்கு மேல வைக்கிறது தானே அதான் தமிழ் பேர் என்ன பாவுபடி எவ்வளவு நீளமா 3.5 மீட்டரா ரைட் பாருங்க 3.5 மீட்டர் பாவுபடியை சமச்சீராக வைக்க வேண்டியுள்ளது பாவுபடி மீது தாக்கும் சுமைகளை குறிப்பிட்டு அது பாகுபடி மீது தாக்கும் விதத்தை ஒரு படுபறை படமாக வரைக சிம்பிளா செட்டிகான் பாகுபடி ஒரு சாதாரண கொங்குரிட்டா இல்லையா இப்படி ஒரு கொங்குரி துண்டு இப்படி ஒரு கொங்குரிட்டு துண்டை தூக்கி கொண்டு சும்மா வச்சா இவன் அம்புக்குரிய போட்டு விஷயதாக்குறத குறிச்சிட்டு எப்படி செல்லிக்கான் இவருக்கு ஒரு நிலவை வர போகுது இதுக்கு மேல லிண்டர் வைக்க போறோம் இதுக்கு மேல விஷயம் எப்படிதான் இருக்குங்கிற குறிப்பிடுகின்றேன் அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் சொல்லுவீங்க எப்படி மேல பாருங்க இது அகலம் எவ்வளவு 3.5 மீட்டர் 3.5 மீட்டர் என்றால் 3500 3500 ரைட் 10 மீட்டர் ஓகே
பாரு இது கீழே என்ன செய்யுது விஷய் இப்படி குடுபடுதான் விஷய் இப்படி குடுபடுதான்டா இருக்கு இப்ப இஞ்சாலையும் முஞ்சாலையும் ஒரு புடிச்சுக்கிட்டு இருக்கிற நடுவுல ஒரு புடிச்சு இழுக்கிற மாதிரி இல்லையா அவ மருதாக்கம் எங்கால குடுபடு இந்த ரெண்டு சைட்லயும் தான் மருதாக்கம் குடுபடு தெரியாமலையா ஒரு செயலுக்கு சமனான வெறிதான மருதாக்கம் இருக்கு விடவுண்டத்தினால இதுக்கு மேல கொடுத்தா அதுக்கான மருதாக்கத்தை கொடுத்ததான ஒரு சமனா பேலன்ஸ் பண்ணி பிடிச்சி வச்சு இருக்கலாம் இல்லாட்டி நடுவில் என்ன செய்யும் உடை நடுவில் உடையாம அங்கே பேலன்ஸை பிடிக்கணுமா இருந்தால் நடுவில் வார வெயிட் அவ்வளவு இஞ்சலைக்கு இது ரெண்டு தான் செய்யணும் தாங்கி பிடிச்சிக்க வேண்டி இது ரெண்டும் தாங்கி பிடிச்சிக்கிட்டா மருதாக்கம் எங்க புரியுங்களா அப்ப நீங்க என்ன செய்யுங்க இது வந்து மருதாக்கம் ஓகே இதுவே என்ன மருதாக்கம் 3500 3.5 3.5 உங்களுக்கு தெரியும் தசம் 5 அங்கலஞ்சலம் கேப்புக்கு நீங்க பிரிச்சு கொடுக்கணும் லிண்டர் படிப்பியோட நான் சென்னேன் கரைஞ்சினே நீங்க வரல 3.5 நீளமா மொத்த லிண்டர்ண்டா தசம் 5 வந்து இஞ்சாலையும் போறது அப்ப தசம் 5 என்ன ரெண்டா பிரிக்கணும் பிரிக்கி இஞ்சால 250 இஞ்சால 250 வரையிட்டா அந்த 3 அரை எங்க வரப்போகுது இந்த கேப்பு வரும் அப்ப ஜன்னல் அகலம் எத்தனை 3000 ரைட் எத்தனை வரப்போகுது 3000 சென்டிமீட்டர்டா ரைட் இங்க பாருங்க இங்க வர தசம் 5 இங்க வருது தசம் 5 பை 2 ரைட்டா தசம் 2 வரையிட்டா அப்ப இங்க எவ்வளவு வருது தசம் 2 வருது வரையிட்டா ஓகே அப்ப இது என்ன செய்யுங்க எழுதுங்க சீக்கலிய பாருங்க அதுல கடைசி கேள்வி கட்டிட அமைவிடத்தின் மண் மிகவும் நலிந்தது நல்லா பாரு கட்டிடம் கட்டிக்கிற இடத்துல மண் வந்து நலிந்ததாம் நலிந்த நகர்த்தனே மண்ணுக்கு விலங்குறைய இறங்கும் கீழுக்கு நலிந்தது ஆகையால் கீழே அத்திவாரத்தை இடுவதற்கு உகந்தது என்ற முடிவு செய்யப்பட்டியா கீழே அத்திவாரமா இது போடலாம் கேள்வி அடிக்காம உகந்த இருவகை அத்திவாரங்களை குறிப்பிட்டான் வேற என்ன அத்திவாரமா இதுல போடலாம் என்ன அத்திவாரம் போடலாம் மெத்து அத்திவாரம் போடலாம் தெப்ப அத்திவாரம் போடலாம் முளைக்குட்டி அத்திவாரம் போடலாம் மூணு அத்திவாரம் போடலாம் எளிய கீழ அத்திவாரம் போடலாமா சாரி ஒடுங்கிய கீழ அத்திவாரம் போடலாமா போடையில ஒடுங்கிய கீழ அத்திவாரம் மண்டை இது வந்து கூடைகிறது தான் போடுறேன் இந்த விஷயங்கள் கவனமா இருக்கணும் ரைட் நாளைக்கு கவனிக்க கேட்டாதான் ரைட் எழுதாபே மெத்து அத்திவாரம் மெத்து தெப்ப ரெண்டு நல்லா பாத்துக்கோங்க மெத்து அத்திவாரம் அடுத்தது தெப்ப அத்திவாரம் அடுத்தது முளைக்குற்றி அத்திவாரம் முளைக்குற்றி அத்திவாரம் என்ன